ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அதாவது வந்து இளநரை இது வந்துருச்சுனாவே எல்லாருமே என்ன பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மருதாணி அவுரி இதெல்லாம் வந்து டிகாஷனில் காய்வு இது பண்ணி கலக்கி காய்ச்சி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வேறு எக்ஸ்டர்னல் பேக் ஏதாவது போடுறதா இருக்கட்டும், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணால் உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமா? இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேருக்கு என்ன காரணம்னே தெரியாமல் எக்ஸ்டர்னல் பேக் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எப்படி வந்து ரிலீஃப் கிடைக்கும்? ஏன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீமெச்சூர் ஹேர் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜெனட்டிக்கலா பேரண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்தாலோ இல்லை பசங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக வர சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி டீனேஜ்லேயே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே ஹேர் வந்து நிறையா இருக்குது. இது இல்லாமல் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, அதாவது ஜிங்க், அயர்ன், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின் இந்த மாதிரியான நியூட்ரியன்ட் வந்து டெஃபிஷியன்சி வந்து நிறைய இருக்கிறதுனாலையும் பசங்களுக்கு இப்போ சீக்கிரமாகவே கிரே ஹேர் வர ஆரம்பிக்குது. இது இல்லாமல் வேறு என்ன, இதை தவிர நிறைய காரணம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், ஸ்ட்ரெஸ், இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் போது இந்த பொல்யூஷன், இந்த டஸ்ட்டு இல்லாமல் யூவி ரேஸ் இந்த மாதிரியான கதிர்கள் வந்து அதிகமாகறதுனாலே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்டர்னலாக மெடிசன்ஸ் எடுங்க. என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. இப்போ ஃபேமிலியலாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ரிச் நியூட்ரியண்ட்டான ஃபுட் எடுக்கிறது மூலியமாவோ, நம்ம டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா, லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலியமாவோ, எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆயில் பேக்ஸு, ஆயில்ஸ் அந்த மாதிரி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலியமாவோ உங்களுக்கு வந்து அதில் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேரும் நார்மலாக நிறையா இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வந்து தீர்வை வந்து தேடி அது மூலயமா ப்ரீமெச்சூர் ஹேர் வந்து நீங்கள் வந்து குறையறதுக்கு பார்க்கறங்க. நிறைய பேக் நிறைய இது அவைலபிள் இருக்குது. செம்பருத்தி இருக்குது, முருங்கை இலை இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்குது, ஹென்னா இருக்குது, அது அவுரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஹேர் வந்து குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.